அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நல்ல டேஸ்டான பன்னீர் சாண்ட்விச் எப்படி வீட்டிலையே பண்ணுறது பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல 200 கிராம் பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக வர மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஆஃப் கேப்சிகம், ரெண்டையும் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் அதுக்கப்புறம் கேப்சிகம் ரெண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீரையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மயோனீஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பீட்டர் வச்சு நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சாஸ்லேயே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க. அதனால் எகெயின் இதில் நீங்கள் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் கூட இந்த சாஸை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி, அதனால் எகெயின் ஆட் பண்ண தேவையில்லைங்க. இப்போ சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் மிக்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெட்டில் ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிற மாதிரி. இப்போ எல்லா ப்ரெட்லேயும் கவர் பண்ணியாச்சு. இப்போது மேலே ஒரு ப்ரெட் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா சூடான பேனில் லைட்டாக பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் சாண்ட்விச் அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ப்ரெஷர் வச்சு நல்லா ஒரு அமுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ப்ரெட்டு கூட அந்த சாண்ட்விச் மிக்ஸ் நல்லா கலந்து வரும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது 2வது பக்கம் திருப்பி விட்டு அதே மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சாண்ட்விச் பேனில் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற அந்த பன்னீர் மிக்ஸ் நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாண்ட்விச் மேக்கர் இருந்துச்சுனாலும் அதில் நீங்கள் பண்ணிக்கலாங்க. நான் நார்மல் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா ப்ரெட்டு சாண்ட்விச்சையும் பேனில் ஆட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பிரிஞ்சு வராமல் எப்படி நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். பன்னீர் சாண்ட்விச் ரெடி. இந்த பன்னீர் சாண்ட்விச் கூட நீங்கள் கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாங்க.
வெங்காயம் எல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால வெங்காயம் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவில் 10 சாண்ட்விச் வரைக்கும் பண்ணலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.